ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பதினேழாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நக்கீரதேவ நாயனாரின் திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை. திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் நக்கீரர் பாடியருளிய 3வது நூல் திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை. கும்பகோணத்திலிருந்து தஞ்சை செல்லும் பேருந்து சாலையில் உள்ளது திருவலஞ்சுழி. சுவாமிமலைக்கு அருகில் உள்ளது. காவிரி வலமாக சுழித்து செல்லும் இடத்தில் உள்ளதால் இது வலஞ்சுழி என்று பெயர் பெற்றது. திருவிடைமருதூருக்குரிய பரிவார தலங்கள் பலவற்றுள் விநாயகருக்கு என உள்ள தலம் இந்த தலம். சக்திவனம், தட்சிணாவர்த்தம் என சிறப்பு பெயர்களை கொண்டது. பாய்ந்து வந்த காவிரியாறு ஆதிசேஷன் வழிபட்ட பிலத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன் கவலை உற்று திகைத்த போது அசரீரியாக இறைவன் மன்னனோ மகரிஷியோ இறங்கி அப்பாதாளத்தில் பலியிட்டு கொண்டால் அப்பிலம் மூடிக்கொள்ளும், அப்போது காவிரி வெளிப்படும் என்று அருளினாள். அது கேட்ட ஏரண்டக முனிவர் பிலத்தில் இறங்கிட பிலம் மூடப்பட்டு காவிரி வெளிப்பட்டது மட்டுமன்றி ஏரண்டக முனிவரையும் உயிரோடு மேலே கொண்டு வந்தது. முனிவருடைய இந்த திருவுருவ சிலையை இந்த ஆலயத்திலே இன்றும் நாம் காணலாம். ஏரண்டக முனிவர், ஆதிசேஷன், உமையம்மை, இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகியோர் வழிபட்ட தலமும் இதுதான். இன்றும் மகாசிவராத்திரி நாளில் ஆதிசேஷன் திருவலஞ்சுழி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், திருநாகைக்காரோணம் ஆகிய தலங்களில் முறையே 4 ஜாமங்களிலும் பூஜிப்பதாக வரலாறு. அருள்மிகு பிருகநாயகி உடனாய அருள்மிகு செஞ்சடைநாதர் வீற்றிருக்கும் ஆலயம் இது. இங்கே வெள்ளைவாரண பிள்ளையார் கிளிஞ்சலால் செய்யப்பெற்றவர், இந்திரனால் அமைக்கப்பெற்றவர். ஆவுணி சதுர்த்தி விழா இவருக்கு மிகவும் சிறப்புடையதாகும். இது திருமுறை உடைய சிவத்தலம் என்றாலும் வெள்ளை விநாயகர் தலம் என்ற பெயரிலாயே அழைக்கப்படுகிறது. அப்பரும் சம்பந்தரும் தேவாரம் பாடியிருக்கிறார்கள். அமுதம் கடைந்திட மந்தரமலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடைய முற்பட்ட போது மலை அசையவில்லை. அப்போதுதான் இந்திரனுக்கு விநாயகரை வணங்க மறந்தமையை உணர்ந்தார். உடனே கடல் கிளிஞ்சலினால் விநாயகரை ஸ்தாபித்து வழிபட்டு திருப்பார்கடலை கடைந்தார்கள். எனவே விநாயகர் இங்கே சிறப்பாக கருதப்படுகிறார். வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாரும் சேர்ந்த மலம் சுழிகின்ற மனத்தார்க்கு அரிதாம் வலம் சுழிவாள் பொன்மலையே என்று பாடி சிறப்பிக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க தலத்தை நக்கீரர் அந்தாதித்துடையில் அமைந்த 15 செய்யுட்களில் இந்த மும்மணிக்கோவையை பாடி அருளியுள்ளார். திருவலஞ்சுழி இறைவன் மீது காதல் கொண்டு வருந்தும் தலைவியின் நீங்கா அன்பின் திறத்தை புலப்படுத்தும் பாடல்களும், திருவலஞ்சுழி இறைவனை பாட்டுடை தலைவனாக போற்றும் அகத்துரை பாடல்களாலும் ஆகியதுதான் இந்த நூல். ஆசிரியப்பா, வெண்பா, கட்டளை கலித்துறை முறையே அந்தாதியாக வர இயற்றப்படுவது மும்மணிக்கோவை. புஷ்பராகம், வைடூரியம், கோமேதமாகிய மும்மணிகளால் ஆகிய கோவை போல 3 வகைகளால் ஆகிய நூல் ஆகையினால் மும்மணிக்கோவை என்று கூறப்படுகிறது. 11ஆம் திருமுறையில் உள்ள 7 மும்மணிக்கோவை நூல்களுள்
திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை இரண்டாவது கோவை நூலாக அமைந்துள்ளது. முதல் பாடல் அகவலாக அமைந்து காவிரி தோன்றிய இடம் பற்றி கூறுகிறது. மனமே, அலைமோதும் கடலிலிருந்து நீரை முகந்து கரிய மேகக்கூட்டம் உருவாகியது. நல்ல படத்தினை உடைய பாம்பும் ஒடுங்குமாறு மின்னியது. மேற்கு மலையாகிய குடகு மலையில் மழையாக பெய்தது. அதனால் கொழித்து இறங்கி வருகின்ற அருவி கீழ்க்கடலில் வந்து பொருந்துகின்ற காவிரி மடந்தையின் நீண்ட வெள்ளத்தை உடுத்திய அழகிய நீரை உடையது திருவலஞ்சுழி. இங்கு உள்ள அணிநீர் கொன்றை அணிந்த செஞ்சடை அண்ணலின் திருவடியை பொருந்தி வணங்குவாயாக என்று நக்கீரர் தலமகிமை கூறுகிறார். தலம், தீர்த்தம், விருட்சம், மூர்த்தம் என வரிசையில் திருவலஞ்சுழி தலத்தை முதல் பாடலில் போற்றுகிறார். காவிரி இங்கு வலமாக சுழித்து செல்வதால் உடுத்த மணிநீர் வலஞ்சுழி என்கிறார். தனது செஞ்சடையில் இறைவன் கொன்றை மலர் சூடியிருப்பதை சுந்தரர் மிளிர் கொன்றை அணிந்தவனே என்பார். நக்கீரர் இப்பாடலில் அணிநீர் கொன்றை அண்ணல் என்கிறார். காவிரி நீர் நம் உடல் அழுக்குகளை நீக்கி தூய்மை தருவது போல திருவலஞ்சுழி நாதனின் திருவடிகள் நம் வினைப்பயன்களை போக்கி முக்திப்பேறு தரக்கூடியது. எனவே திருவலஞ்சுழி நாதனின் திருவடிகளை வணங்கி பதமுக்தி பெறுவதற்கு நக்கீரர் கூறுகிற பாடல் இப்பாடல். வணங்குதும் வாடி நெஞ்சே புணர்ந்துடல் பொருகடல் முகந்து கருமுகில் கணம் நற்படர ஒடுங்க மின்னி குடவரை பொழிந்து கொடித்திழி அருவி குணகடல் மடுக்குங்காவிரி மடந்தை காவிரி மடந்தை வார்புனல் உடுத்த மணிநீர் வலஞ்சுழி அணிநீர் கொன்றை அண்ணலதடியே அண்ணலது அடியே ஏ. இனி அவ் அண்ணலின் திருவடிகளை பற்றியவர் பெறுகின்ற பயனை அடுத்த வெண்பாவிலே கூறி மகிழ்கிறார். சிவபெருமானது திருவடியாக அலரும் பருவத்து அரும்பை தம் தலையில் வைத்து அந்த அடிகளை சிந்தித்து மனமுள்ள மலரை கைக்கொண்டவர் திருமுடியில் பூவாக ஒளியுள்ள பாம்பை சூடும் திருவலஞ்சுழியில் கோவில் கொண்டுள்ளவனும் தேவர்களிலால் காணப்படாதவருமாகிய செம்பொற்கடலை காண்பார்கள் என்கிறார் இந்த பாடலிலே. திருவலஞ்சுழியில் ஏரண்டக முனிவரும் துர்வாசரும் ஆதிசேஷனும் அண்ணலின் திருவடிகளை சிந்தித்து உய்வு பெற்றார்கள். எனவேதான் ஞானசம்பந்த பெருமான் திருவலஞ்சுழி வாணனை வாயாரப் பண்ணி ஆதரித்தும் ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று பாடியருள்வார்கள். இறைவன் இப்பூவுலகில் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகிற பரமன். விண்ணோர்க்கு தனது மலர்பாதங்களை காட்டுவதற்கு கூசுபவன். எனவே தேவர்களும் திருவலஞ்சுழியில் வந்து வழிபட்டு அவன் திருவடிப்பேற்றை அடைந்து உய்ந்தார்கள். எனவே அண்ணலின் திருவடிகளை அடைய திருவலஞ்சுழி சென்று வழிபடுமாறு நக்கீரர் கூறுகிற வெண்பாவை இதோ கேட்போம். அடிப்போது தம் தலைவை தவ்வடிகள் உன்னி உன்னி அடிப்போது தம் தலைவை தவ்வடிகள் உன்னி கடிப்போது கை கொண்டார் கண்டார் முடிப்போதா கைப்போது கொண்டார் கடிப்போது கை கொண்டார் கண்டார் முடிப்போதா பானாகும் சூடும் வலஞ்சுடியான் வானோரும் காணாத செம்பொற்கடலை
செம்பொற்கழல் காணாத செம்பொற்கழல். இனி கட்டளைக்கலித்துறையில் அமைந்த அடுத்த பாடல் அடிமுடி தேடிய வரலாற்றை நயமுடன் கூறுகிறது. திருவலஞ்சுழி அண்ணல் தாமரையின் நிழல் வண்ணமும் திருமேனி பொன்வண்ணமும் நீர்நிற வண்ணமும் நெடிய வண்ணமும் அழல் வண்ணமும் கொண்ட தன்மையாளர். அவரது திருவடி தாமரை போன்றது, திருமேனி பொன் வடிவமானது, கங்கையை தலையில் சூடியதால் நீர் நிறம், ஆதியும் அந்தமுமில்லாத நெடியவனாய் நின்றமையினால் நெடிய வண்ணம், ஜோதி வடிவினன் ஆகையினாலே அழல் வண்ணன். இப்படி பல வண்ணங்களில் இருப்பவர் திருவலஞ்சுழி அண்ணல். ஆகவேதான் அவன் பஞ்சவர்ணேஸ்வரன் என அழைக்கப்படுகிறான். இவனது திருமுடியை அன்ன வடிவம் கொண்டு சென்ற பிரம்மனும் பன்றி வடிவம் எடுத்து திருவடியை தேடிச் சென்ற திருமாலும் அவற்றை காண இயலாமல் தளர்ந்து போனார்கள். ஆணவத்தை கொண்ட அவர்களால் அறிய இயலா அந்த இறைவன் நம்மீது கொண்ட கருணையினால் காவிரி சுழித்து வலமாகச் செல்லும் திருவலஞ்சுழியில் கோவில் கொண்டுள்ளான். அவனை வணங்குவது நம் கடமை என்று நக்கீரர் இப்பாடலில் கூறுகிறார். சேரமான் பொன்வண்ணம் எவ்வண்ணம் என பொன்வண்ணத்து அந்தாதியில் பாடிய பாடலுக்கு இணையான பாடல் இப்பாடல் இதோ. கடல் வண்ணமும் சடைக்கற்றையும் மற்றவர் காணகில்லா தழல் வண்ணங்கள்டே தளர்ந்தாரிருவர் அந்தாமரையில் நிழல் வண்ணம் பொன் வண்ணம் நீர்நிற வண்ணம் நெடிய வண்ணம் அழல் வண்ணம் முன்னீர் வலஞ்சுழியாழ்கின்ற அண்ணலையே அழல் வண்ணம் முன்னீர் வலஞ்சுழியாழ்கின்ற அண்ணலையே 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 இனி 13வது பாடல் மருதத்திணையில் அமர்ந்த அகத்துறை பாடலாகும். ஊடல் கொண்ட தலைவி பாணனை வெகுண்டு கூறுவதாக அமைந்த பாடல் இப்பாடல். பரத்தையில் பிரிந்த தலைவன் மீது தலைவி கோபம் கொண்டு ஊடி நிற்கிறாள். அந்த ஊடலை தீர்ப்பதற்கு தலைவனின் நண்பனாகிய பாணன் தலைவியிடம் தூது வந்து தலைவனுக்காக பரிந்து பேசுகிறார். அது கேட்ட தலைவி வெகுண்டு மறுமொழி பேசத் தொடங்குகிறாள். நெரித்த கூந்தலை உடைய விரலியோடு சேர்ந்த செறிவினை உடைய தமிழ்நூல் வள்ள சிறிய யாழை உடைய பாணனே, நம் தலைவன் பொய்கைகளை உடைய ஊரன். அவனால் நீயும் நானும் பரத்தையரும் மூவகையான பயனை பெற்றோம். பாணனாகிய நீ அத்தலைவன் அணிந்துள்ள மாலையை பொருந்த பாடினாய். இல்லாததும் உள்ளதுவும் சொல்லி கள்ளவாசகம் குறைவின்றி பேசும் திறமையுடைய பரத்தையரிடமிருந்து மிகுதியான பொருளை பெற்றாய். எம் தங்கையராகிய அப்பரத்தையரோ மார்பில் குங்குமக் குழம்பை பூசி மிக்க இன்பத்தை பெற்றனர். சிவபெருமான் அமர்ந்துரையும் அழகிய நீர்வளம் பொருந்திய திருவலஞ்சுழி வண்டுகள் தேனுண்ணும் வயலில் எழுந்துள்ள கரும்பில் வடியும் கரும்பஞ்சாறு போன்ற வாயில் நீர் சோறுகின்ற காற்சலம்பும் சிறு பறையும் உடைய கிண்கிணி உலைக்கும் புதல்வனை நான் பெற்றேன் என வெகுண்டு கூறுகிறாள் தலைவி. இன்றும் சிவாலயங்களில் பெருந்திருவிழாவின் 7ஆம் நாளில் நடராஜ பெருமான் திருவுடல் திருவிழா நடைபெறுகிறது. இத்திருவிழாவின் வெளிப்பாடாக இப்பாடல் அமைந்தது போலும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகியோர் ஊடல் கொள்வதும் வாழ்க்கையின் இயல்பே என்பதை இந்த பாடல் மூலம் நக்கீரர் நமக்கு உணர்த்துகிறார். திருவலஞ்சுழியில் யாயாவ முனிவரின் புதல்வியாக அம்பிகை அவதரித்து இறைவனை பூசித்து மணம் செய்து கொண்ட தலம். எனவே இப்பாடல் கரும்பு என்பது சிவபெருமானையும் அதில் தேன் உண்ணும் வண்டாக உமையம்மையும் குறிக்கப்படுகிறார்கள். நக்கீரர் சுரும்பு இவர் நரவயல் சூழ்ந்தெழு கரும்பில் தீநீர் அன்ன என்று
இப்பாடலில் கூறுகிறார். அத்தகைய அருமையான அகவல் பாடல் இப்பாடல். நெறிதரு குழலி விரலியொடு புணர்ந்த செறிதரு தமிழூர் சீரியாழ்ப்பாண பொய்கையூரல் புதுமணம் புணர்தர மூவோம் மூன்று பயன் பெற்றனமே நீ அவன் புனைதார் மாலை பொருந்தப் பாடி இல்லதும் உள்ளதும் சொல்லி கள்ள வாசகம் வழாமல் பேச வன்மையில் வானர மகளிர் வான் பொருள் பெற்றனை அவரேல் எங்கையர் கொங்கை குங்குமந்தழி விழையா இன்பம் பெற்றனர் யானேல் அரண்ணமந்துரையும் அணி நீர்வலஞ்சுழி சுரும்பிவர் நரவயல் சூழ்ந்து எழு கரும்பில் தீநீர் அன்ன வாய் நீர் சோறும் சிலம்பு குரரு சிறுபறை பூண்ட அலம்பு குரற்கிண்கிணி களிறு பெற்றனனே ஏ இனி அடுத்த வெண்பாவில் திருவலஞ்சுழி அண்ணல் உலாவரக் கண்ட தலைவியின் நிலையை தோழி கூறுவதாக அமைந்த பாடல் இந்த பாடல். திருவலஞ்சுழி அண்ணல் வெண்மை நிறமுள்ள விடையின் அமர்ந்து அழகாக உலா வருகிறார். உலா வந்த அண்ணலை பூங்கொம்பு போன்ற தலைவி கண்களால் காண்கிறாள். அவன் மீது கொண்ட காதலால் அவள் மார்பின் மீது பசலை பூத்தன. ஆதலால் தன் உடம்பு வேறுபட்டு மனம் வேறுபட்டு ஒழிந்தாள் என்கிறாள் தோழி. இறைவன் திருக்கோலத்தில் தலைவி ஈடுபட்டமையினால் தன் உடம்பை பற்றி எண்ணாமல் இறைவன் திருவடிகளையே நினைந்து விட்டாள். தன் நாமம் கெட்டு தலைப்பட்டு நின்றாள் இறைவனின் தாளினை. ஜீவாத்மாக்களாகிய நாம் பரமாத்மாவாகிய இறைவனிடம் தாழ்பட வேண்டும் என்பதை இந்த அகத்துரை பாடல் மூலம் நக்கீரர் உணர்த்துகிறார். அப்பாடல் இதோ. தனமேறி பீர் பொங்கி தன்னங்கம் வேறாய் வேறாய் மனம் வேறு பட்டோடிந்தாள் மாதோ இனமேறி இனமேறி பாடாலம் பண்டலம்பு பாய்நீர் வலஞ்சுழியான் வலஞ்சுழியான் கோடாலம் கண்டணைந்த கொம்பு கண்டணைந்த கொம்பு. இனி இறுதி பாடல் திரிபுரம் எரித்த விரிசடை அண்ணலை வணங்குமாறு கூறுகிறது. பூங்கொம்பு நிறைந்த குளிர்ந்த சோலைகளை உடைய திருமறைக் காட்டில் உள்ளவன் சிவபெருமான். அவனை தேவர்கள் கூடி நின்று இறைவனே என வணங்கப் பெறுவானை, திரிபுரங்கள் எரிந்து அழியுமாறு அம்பு தொடுத்தவனை, திருவலஞ்சுழியானை, அண்ணாமலை மேல் மனமுள்ள நறுங்கொன்றைத் தாருடையானை நாம் வணங்குவோமாக என்கிறார் நக்கீரர். சப்தவிடங்கத் தலங்களுள் ஒன்று வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு. வீரகத்தி தோஷம் நீங்க ராமர் சிவபெருமானை பூஜித்த தலம் இது. இங்குதான் வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவு திறக்கவும் அடைக்கவும் முறையே அப்பரும் ஞானசம்பந்த பெருமானும் தேவாரம் பாடி அருளினார்கள். விஸ்வாமித்திரர் இங்கு உள்ள வன்னிமரத்தடியில் தவம் செய்தார். ஞானசம்பந்த பெருமான் திருமறைக்காட்டை குரவம் குறுக்கத்திகள் புன்னை கண் ஞாழல் மருவும் பொழில் மறைக்காட்டுரை மைந்தா என சிறப்பிக்கிறார். நக்கீரர் கொம்பார் குளிர்மறை காடன் என்கிறார்.
திரிபுரம் எரித்த வீரச் செயலை சிவபெருமான் பன்ருட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவதிகை வீரட்டானத்தில் செய்ததாக வரலாறு. இங்குதான் அப்பர் பெருமானின் சூலை நோய் நீங்கிய தலம். உண்மை விளக்கம் என்னும் சைவ சித்தாந்த நூலாசிரியர் மணவாசகம் கடந்தாரின் அவதாரப்பதி அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய வீரட்டேச பெருமாள் வீற்றிருக்கும் தலம் இது. ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றையே கோட்டைகளாக கொண்ட அரக்கர்களை வென்று மூவரில் இருவரை தம் துவாரபாலகர்களாகவும் வித்யுன்மாலி எனப்படும் 3ஆம் அவனை மத்தளம் வாசிப்பவனாகவும் ஆட்கொண்டு இறைவன் திருவலஞ்சூழியில் வீற்றிருக்கிறான். அவன்தான் திருவண்ணாமலையில் அழல் வடிவில் வீற்றிருக்கும் திரு அண்ணாமலையான். இந்நூலின் முதல் பாடலில் அழல்வண்ணன் என்று சிறப்பித்தமைக்கு ஏற்ப அவன் வீற்றிருக்கும் திருவண்ணாமலையான் என்று நறுங்கொன்றை மாலையான் என்றும் அவனை நாம் வணங்கிடுவோம் என்றும் இப்பாடலில் நக்கீரர் கூறுகிறார். திருமறைக்காடு, திரு அதிகை வீரட்டானம், திருவலஞ்சுழி, திருவண்ணாமலை ஆகிய பதிகளை நினைவுகூர்ந்து ஒரு க்ஷேத்திர கோவை போல பாடி நூலை நிறைவு செய்கிறார் நக்கீரர். அப்பாடலை படித்தும் கேட்டும் அண்ணாமலையானை தொழுதும் நாம் உய்வு பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். கும்பார் குளிர் மறை காடனை வானவர் கூடி நின்று நம்பாயன வணங்க பெருவானை நகரறிய நம்பாயன வணங்க பெருவானை நகரறிய அம்பாய்ந்தவனை வலஞ்சுழியானை அண்ணாமலை மேல் வம்பார் நறுங்கொண்டை தாருடையானை வணங்குதுமே திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 17ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நக்கீரதேவ நாயனாரின் திருவலஞ்சுழி மும்மணி கோவை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.